ஆயுத காய்ஸ் என்னடா திடீர்னு ஆயுத பூஜை பற்றி வீடியோ எடுக்கிறேன்டா காய்ங்க. ஆயுத பூஜை பற்றின பேர் ஜென் வீடியோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 ஓகேங்களா. அதுக்கு எதுக்கு ஹாப்பி ஆயுத பூஜை சொல்லி இருக்கிறேன்டாங்க. எனக்கு தான் ஆயுத பூஜை, அதனால இன்னைக்கே அதான் ஆயுத பூஜை சொல்லிடலாம். சரி வாங்க நம்ம ஜென்னை பற்றி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்னை பற்றி நிறைய இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிச்சுவல் பண்ணுற இடத்த காமிக்கிறேன். காய்ஸ், இந்த மரத்தை நீங்கள் என்ன பற்றி நினைக்கிறீங்க? இவ்வளோ ஹைட்டாக உயரமாக வளர்ந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், ஆனால் இது மர்மமான ஒரு மரம்னு சொல்லலாம். எப்படி அதோடைய பேக் ஸ்டோரி பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ கேப்லாம் இருக்கும். இங்கே 2 கம்பி வச்சுருக்காங்களே, அந்த கம்பிக்கு நேராக எங்கள் மம்மி சைல்ட்ஹுட்டில் இருக்கும் போதே அவங்க இருந்திருக்காங்க. கொஞ்சம் காலங்கட்டங்கள் ஆக போக போக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிக்கு வந்து ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் ஆயிருக்கு. ஒன் டைம் வந்து அவங்க எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பிறக்காங்க. நாங்கள் தான் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் பிறக்காததுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க தான் இது பண்ணுவாங்க. அதனால் அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ நாங்கள் வெளியில் போயிருந்தாங்க. எங்கள் தாத்தா, பாட்டி, எங்கள் மம்மி, எங்கள் பெரியம்மா, எங்கள் மாமா எல்லாம் போயிருந்தாங்க. 5 பேர் போயிட்டாங்க எதுக்கும். அப்போ பாட்டி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய உடலை வந்து இங்கேயே சடங்கு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்ருக்காங்க. யாருமே இடிக்கலை, அந்த வீடு எதுவுமே பண்ணல. இந்த காலகட்டங்கள் வரைக்கும் கூட அந்த வீடு இருந்தது. ஆனால் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் கட்டப்பட்ட வீடுன்றதுனால அது எப்படி அழிச்சதுன்னே தெரியல. அது யார் அழிச்சிருப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது மணல் வீடு, ஓகேங்களா. மணல் வீடுன்றதுனால அது எப்படி அழிஞ்சிருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்லேயே சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் இந்த மரத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்க. ஆமாம், அவங்க அந்த வீடை வந்து அந்த வீடு அழிஞ்ச காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வளர ஆரம்பிச்சிருக்கு. இதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அந்த மரம் வளர அந்த மரத்தில் இருந்து அங்கே மழை பெய்யும் போதுலாம் அந்த மரத்தில் வந்து எதுவுமே நடக்காது, பொதுவாக எல்லா மரத்துலேருந்து. ஆனால் அந்த மரத்துலேருந்து மட்டும் ஏதோ தூங்கும் போது ஏதோ அமானுஷ்யமாக சத்தம் கட்டிக்கிட்டே இருக்கும். உள்ளே ஏதாவது பூச்சி இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுருக்காங்க. இன்னும் வரைக்கும் அந்த மரத்துலேருந்து வர சவுண்டை யாராலும் கண்டுபிடிச்சது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன மர்மம் அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சதில்லை. இந்த மரத்தை பற்றி அவ்வளோ மர்மங்கள் உள்ளே இருக்குது, அவ்வளோ கதை பேக் ஸ்டோரிஸ் அவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க அவ்வளோ அமானுஷ்யங்களுக்கு ட்விஸ்ட் இருக்குது, நிறையவே இருக்குது. அதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதுக்கு உருவம் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்பன் மாரி உருவம்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன்னு இருக்காங்க. பொதுவாகவே ஜென்னா அந்த மாதிரி உட்காருவோம். நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சும்மா வீடியோக்காகலாம் சொல்லலை, ஓகேங்களா. அது நிஜமான நடந்தது. அது அங்கே இருக்காங்க பார்த்திங்களா, அந்த பாட்டிக்கிட்ட தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுமே. அவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதுக்குமா அவங்களுக்கு இந்த ஸ்டோரின்னு கேட்கும் போது இந்தமாரி நாங்கள் யூடியூபர், நீங்கள் கிட்ஸ் தானேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை பாட்டி, நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி எங்களையே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் எனக்குன்னு தெரியல. இந்த மரத்தில் இதில் நிறையவே மர்மங்கள் அடி இருக்குது. சரி, அந்த பேக் ஸ்டோரி அப்படியே வச்சுருங்க, ட்விஸ்ட்டை அப்படியே வச்சுருங்க, மர்மத்தையும் அப்படியே வச்சுருங்க. சரி, இதில் ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பாருங்கள். நிறைய பேர் அவ்வளோ ஜென்னு பார்த்தது இல்லையா. இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டியை சொல்லியிருக்காங்க ஜென் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே அவங்க ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வருஷம் பழமையானது. அதாவது 1969 இருந்து அந்த வீடு இருந்திருக்கான். அவங்க கூட நிறைய தடவை ஜென் பார்த்துருக்காங்க. அவங்க மட்டும்தான், மற்றவங்களாம் 1 டைம் 2 டைம்ஸ் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் நிறைய தடவை பார்த்ததுக்கு மற்ற மக்களுங்களாம் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா அந்த பாட்டியுடைய உடம்பை தான் பார்த்துருக்காங்க, அவங்களுடைய ஆவியை தான் பார்த்துருக்காங்க. ரொம்பவே ட்விஸ்ட்டாக இருக்குல்ல உங்களுக்கே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிச்சுவல் பண்ணும்போது பாட்டி வருவாங்களா இல்லை ஜென் வருமானு தெரியல. இல்லை நான் பாட்டிக்காக அந்த வீடியோ பண்ணுறேன்னா இல்லை ஜென்னுக்காக பண்ணுறேன்னா எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டி கதையை சொல்லும் போது நானே பேய் கதையில் தான் இருக்கேன்னு மறந்து போயிட்டேன். ஜென்னை பற்றி நான் மறந்தே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி இருங்க, நாம் இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே எப்போ எனக்கு ரிச்சுவல் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க, சான்ஸ் இல்லை. இதில் வந்து 3 கொஷின் தான் கேட்கணுமா. அந்த கொஷினுக்கு வந்து நமக்கு பதில் சொல்கிற மாரி ஏதாவது அறிகுறி காமிப்பாங்களா. அப்போ உடனே நம்ம அந்த இடத்த விட்டு வந்துடணுமா, அதுவும் கை காலை உதறிட்டு தான் வரணுமா. இல்லைனா அவங்களும் நம்ம கூடயே வருவாங்களா, நல்ல ஜென்னாக இருந்தாலும் சரி கெட்ட ஜென்னாக இருந்தாலும் சரி. சரி என்னன்னு பார்க்கலாம். பாய்.